சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் உட்பட 300 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகம் முன்பு ஈழத் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று இலங்கை அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். மாகாண கவுன்சிலிடம் காவல்துறை அதிகாரத்தை நிலவிய அதிகாரத்தை ஒப்படை செய். யாழ்ப்பாணத்தில் 2 தமிழ் மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த கூட்டமைப்பினர் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இதனிடையே அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட திருமாவளவன் உட்பட 300க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிற பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் இலங்கை துணை தூதரக அலுவலகத்தின் முன்னால் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பில் இந்த மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றுள்ளது. தமிழக இந்திய அரசுகள் இந்த பிரச்சனையில் வேடிக்கை பார்க்காமல் உடனடியாக தலையிட வேண்டும். சர்வதேச சமூகத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டு